ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ராஜபாளையத்துல இருந்து மதுரை வரைக்கும் நாம டிராவல் பண்ண போறோம். பிரைவேட் பஸ்ஸஸும் நின்றுட்டு இருக்கு, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் நின்றுட்டு இருக்கு. எது ஃபர்ஸ்ட் எடுக்குதோ அதுல கிளம்பலாம். ஸோ காலையில இதுக்கு முன்னாடி விளாக்ல நம்ம தென்காசியில இருந்து ராஜபாளையம் வரைக்கும் வந்த வீடியோ போட்டிருக்கேன். மார்னிங் டைம் செம்ம சூப்பரான மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற அப்படி இயற்கை அழகை ரசிச்சுட்டே வந்தோம். பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம ராஜபாளையத்துல இருந்து மதுரை வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ராஜபாளையத்துல இருந்து மதுரை நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, காலையில 9:20 நாம ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியதான். திருச்சி மதுரை போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்குது. பிரைவேட் பஸ்ஸும் இருக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்கு. இது வந்து தேவதானம்ங்கிற ஊர்ல இருந்து மதுரை வரைக்கும் போற பஸ்ஸுங்க. தேவதானம், ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூர், கிருஷ்ணன் கோவில், திருமங்கலம், மதுரை, இதுதான் ரூட்டு. வாங்க எந்த பஸ் ஃபர்ஸ்ட் கிளம்புதோ அதில் கிளம்ப வேண்டியதுதான். இதர் பிரைவேட் பஸ் ஆர் டிஎன்எஸ்டிசி. ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவெல்லாம் கிடைக்குங்க. எல்லா கடையிலயும் கருப்பட்டி சுக்கு காப்பி எல்லாம் கிடைக்கும். பால்கோவா அங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்பெஷல் பால்கோவா. நிறைய கடைங்க இருக்கும். ஸோ எல்லா மதுரை பஸ்ஸஸுமே மோஸ்ட்லி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் தான் போவாங்க. மக்களே, ஒரு மதுரை பஸ் வருதுங்க. இந்த பஸ்ல போட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு திருப்பூர் பஸ் இருக்கு, பட் ஆனா அது வந்து சீட் ஃபுல்லா இருக்கு, நம்மளால ஷூட் பண்ண முடியாது. அதனால இந்த பஸ்ல போயிடலாம். இது ராஜபாளையம் டு மதுரை 1-to-1. மக்களே, நான் சொன்னேன்ல, நம்ம ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாவே வந்து நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா கடை இருக்குங்க. தினசரி தயாராகும் சுவைமிகு ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா, திருவல்லிபுத்தூர். வாங்க, சூப்பரா இருக்கும். நம்ம ராஜபாளையம் சைடு வந்தா வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிடவே கூடாத பொருட்கள்ல பால்கோவா ஒன்று, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா. சரி, கிளம்புவோமா? ஃப்ரெண்ட்ஸ், நாம ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் மதுரை பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. பஸ் கிளம்பியாச்சு. நம்ம பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கல்ல, தினசரி தயாராகும் சுவைமிகு ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா. ஏன் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. நான் வாங்கியிருக்கேன், ஆனா கொஞ்சம் காஸ்ட்லிங்க. ஒரு குட்டி பாக்கெட்டே வந்து 50 ரூபாவோ என்னமோ சொன்னாங்க. ஒரு 50 கிராம் பேக்கெட் இருக்கும். 50 கிராம் பேக்கெட்டே 50 ரூபா மக்களே. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனா எப்போது ஒரு டைம் நாம இந்த டைம் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா டேஸ்ட் பண்ணலாம். நல்லா சுவையா ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்காங்க. ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. பஸ்ல போகும்போது சாப்பிட்டே போக ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். யூஸ்வலா நமக்கு லாக்டோஸ் இன்டாலரண்ட்டுங்க. அப்படின்னா என்னன்னா, பால் பொருட்கள் வந்து அவ்வளவா இப்ப சேர்றது இல்ல. பட் இருந்தாலும் வந்து ஆசையை அடக்க முடியாதுன்னு ஆல்பன்லி பேட் வருமே, அந்த மாதிரிதான் ஆசைக்கு வாங்கி சாப்பிட போறோம். என்ன ஆகுன்னு தெரியல, பாத்துக்கலாம். நம்ம எப்போது தானே சாப்பிடுறோம். அப்பப்போ வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அங்கங்க கிடைக்கிற லோக்கல் ஐட்டம்ஸை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்திரணும். என்ன சொல்றீங்க? மறுபடியும் எப்போ வருவோமோ இந்த ஏரியால எல்லாம். சோ வரப்ப நம்ம டேஸ்ட் பண்ணிக்கணும்ல. சோ மக்களே, நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி இப்போ ஸ்ரீவல்லிபுத்தூருங்கிற பாருங்க, பால்கோவா நினைப்பிலேயே. ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி பழைய பஸ் ஸ்டாண்ட் தாண்டி இப்போ நாம டிராவல் ஆயிட்டு இருக்கோம். சோ இந்த ரூட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94 கிலோமீட்டருங்க மதுரை போறதுக்கு. எந்தெந்த வழியில போகணும்னா, ராஜபாளையத்துக்கு அடுத்து நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் ரீச் ஆகும். ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு அப்புறம் கிருஷ்ணன் கோவில், கிருஷ்ணன் கோவிலுக்கு அப்புறம் திருமங்கலம், திருமங்கலம்க்கு அப்புறம் மதுரை. சோ இந்த பஸ் வந்து 2 பஸ் ஸ்டாண்டும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி 2 பஸ் ஸ்டாண்டையும் கவர் பண்ணி தான் போகும். சோ நீங்க இன்கேஸ் ராஜபாளையத்துல இருந்து மதுரை போறீங்க, ஆரப்பாளையம்ல இறங்கணும், மாட்டுத்தாவணியில இறங்கணும்னா 2 பஸ் ஸ்டாண்டும் போகும் நினைக்கிறேன். ஓகேவா? எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அங்க மதுரையில வந்து அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. அவுட்டர் ரிங் ரோடு வந்து அவுட்டர் ரிங் ரோட்ல போற பஸ் ஆரப்பாளையம் போகுமா இல்ல நேரா மாட்டுத்தாவணி போகுமான்னு தெரியல. சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம மதுரை ரீச் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் ஆரப்பாளையம் வழியா போகுமா இல்ல நேரா மாட்டுத்தாவணி போயிடுவாங்களா அப்படின்ட்டு.
மக்களே, நம்ம ராஜபாளையத்திலிருந்து கிளம்பி இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாள் பிறந்த ஊருங்க. இங்க பாருங்க, நம்ம ராஜகோபுரம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுதுன்னு. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரங்க. இதுதான் வந்து நம்ம அரசு முத்திரையிலயும் இருக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு நகரத்தை தான் வந்து நாம இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனும் தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிருவோம். சோ இந்த ஊர்ல தான் வந்து நம்ம பெரியாழ்வாரோட வளர்ப்பு பிள்ளையா ஆண்டாள் வளர்ந்து அதுக்கப்புறம் இறைவனோட கலந்தாங்க. அவ்வளவு புகழ்பெற்ற ஆன்மீகத்துக்கு புகழ்பெற்ற ஒரு ஊர்ல தாங்க நாம இருக்கோம். வேற லெவல்ல செம்ம சூப்பரான ஃபீலா இருக்கும். எப்பவுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தா, அதுவும் அந்த கோபுரத்தை பார்த்துட்டு டிராவல் பண்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, அதெல்லாம் வேற லெவலு. சோ ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 192 ஃபீட்டுங்க. சோ கோபுரத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம பால்கோவா தான் ஃபேமஸ். நான் சொன்னேன்ல ராஜபாளையத்திலே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆகாஷ் பால்கோவா அப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க அங்க. சோ அது நம்ம வாங்கிட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டே வந்தோம். எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? சோ கண்டிப்பா நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தா சூப்பரா நீங்க கோவில் எல்லாம் தரிசிச்சுட்டு பால்கோவா எல்லாம் வாங்கி சுவைச்சிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற நிறைய கோவில் இருக்கு. ஆண்டாள் கோவில் தவிர பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கு. ஆண்டாள் ரங்கமன்னர் டெம்பிள் தான் வந்து இப்போ நம்ம பார்த்தது, ராஜகோபுரம் பார்த்தது. அது தவிர பாத்தீங்கன்னா சதுரகிரி சிவன் டெம்பிள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ரொம்ப பக்கம் சதுரகிரி மலை. சோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு மலை அடிவாரத்து வரைக்கும் பஸ் இருக்கும். அங்கிருந்து நீங்க ட்ரெக்கிங் போகணும். அது போக பாத்தீங்கன்னா மாதவர் விலகம் வைத்தியநாதர் டெம்பிள் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இங்க ஒரு திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் கோவில்னு இருக்கு. வடக்குல திருவண்ணாமலை சிவன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துலங்க திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் டெம்பிள் இருக்கு. இதெல்லாமே வந்து முக்கியமான பிளேசஸ். ஓகேவா? ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் இதெல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அழகான ஊர்கள்னே சொல்லலாம். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்குரில் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு. அணில்களுக்காக ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஆனா சாதாரண அணில் இல்லைங்க, நம்ம ஊருக்குள்ள இருக்கிற அணில். இது வந்து காட்டுக்குள்ள இருக்கிற அணில். மேற்கு தொடர்ச்சி மலை அணில்கள் எல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா செண்பகத்தோப்பு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, மினி குற்றாலம்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாமே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தா முக்கியமா நாம சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள். சோ நீங்க ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லாம் வந்தா, இன்ஃபேக்ட் தென்காசி எல்லாம் கூட வந்தா, குற்றாலம் எல்லாம் கூட வந்தா அப்படியே நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூரையும் ஒரு நாள் ஜாயின் பண்ணிக்கிங்க. சோ தட் நீங்க கோவிலையும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற செண்பகத்தோப்பு வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாமே நீங்க சுத்தி பார்த்துட்டு போகலாம். சம்மர் சீசன் தவிர மத்த சீசன்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, பிப்ரவரி கூட ஓகே தான். மார்ச், ஏப்ரல், மே மட்டும் கொஞ்சம் பீக் சம்மரா இருக்கும். பட் இருந்தாலும் வந்து மத்த ஊர்கள்ல இருக்கிற மாதிரி தாங்க முடியாத வெயிலா இருக்காது. ஓரளவுக்கு மிதமான வெயிலா இருக்கும். இது தவிர மத்த சீசன்ல எப்ப வந்தாலுமே வந்து ஊரு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இங்க அருவிகள் எல்லாம் வந்து தண்ணி விழுந்துட்டு இருக்கும். சம்மர் சீசன்ல ரொம்ப கம்மியா ஒரு குளிக்கிற அளவுக்கு வராது. அதனால நீங்க மத்த சம்மர் தவிர மத்த சீசன்ல இந்த ஊர்களுக்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஓகேவா? சோ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து இப்ப டுவர்ட்ஸ் மதுரை டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. அடுத்து வந்து கிருஷ்ணன் கோவில், அதுக்கப்புறம் திருமங்கலம், அதுக்கப்புறம் மதுரை தான். சோ மக்களை என்டையர் ஸ்ட்ரெச்சுமே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க.
மக்களே, இப்ப நாம டீக்கல்லுப்பட்டி அப்படிங்கிற டவுனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அபிஷியலா நாம மதுரை சீமைக்குள்ள என்டர் ஆயாச்சு. ராஜபாளையத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் எல்லாம் தாண்டுற வரைக்கும் நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் குள்ள டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து மதுரை சீமைக்குள்ள என்டர் ஆயாச்சு. சோ அந்த டவுன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வேற லெவல் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இப்ப வந்து நம்ம மெயின்லேண்டுக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. வெயில் நகரம் நம்ம கரெக்டா ஒரு சம்மர் சீசன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் வெயில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மதுரையை நோக்கி டிராவல் பண்ண மே மாசம் மிட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அனல் காத்தெல்லாம் வீசல, ஓரளவுக்கு வந்து மேனேஜபிளா தான் இருக்கு. மேபி மதியத்துக்கு மேல நல்லா வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லான டிராவலுங்க. எப்பவுமே வந்து ஊர் பக்கம் டிராவல் பண்றதெல்லாம் வந்து ஒரு அலாதி இன்பம். குட்டி குட்டி நகரங்கள், அழகழகான கிராமங்கள் எல்லாம் தாண்டி டிராவல் பண்றதே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த மாதிரி அழகழகான டிராவல்ல நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக்கை வைப் பண்ணிட்டே தான் போவோம். சோ இந்த டிராவல்லயும் சூப்பரான ஒரு சாங் கேட்டுக்கிட்டே போவோமா? இது வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை கிளை அப்படிங்கிற படத்துல மனோ அண்ட் மின்மினி பாடினதுங்க. மின்மினின்னு ஒரு பின்னணி பாடகி இருந்தாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அவங்க வாய்ஸ். இப்போ வந்து அவ்வளோ மார்க்கெட்ல இல்லைன்னு நினைக்கிறவங்க. நிறைய சாங்ஸ் அவங்களோட வாய்ஸ்ல வரதில்ல. பட் ஆனா வந்து அவங்களோட சாங்ஸ் எல்லாம் இன்னுமே இருக்கு பாருங்க. சூப்பரா நாம வெயிட் பண்ணிட்டே போவோமா? இது உங்களுக்காக. அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. யாரிடத்திலும் மனசு போச்சு, நூலை போலவும் உடம்பு ஆச்சு. அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. யாரிடத்திலும் மனசு போச்சு, நூலை போலவும் உடம்பு ஆச்சு. வட்டமிட்டு சுத்தும் கண்ணு வீச்சு, வாய விட்டு போனதென்ன பேச்சு. அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. ஆத்தங்கர அந்த புறம் ஆக்கிக் கொள்ளவா, அந்த அக்கறைக்கும் இக்கரைக்கும் கோட்டை கட்டவா. மாமன் கையில் பூவை வைத்து சூடிக்கொள்ளவா, அடி ஆசை என்ன ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொள்ளவா. சொல்லு சொல்லு திட்டம் என்ன, சொல்லுவது கஷ்டமா. கூவாம கூவரியே குக்கு குக்கு பாட்டு, மாத்தாம மாத்தி புட்ட சொக்கு பொடி போட்டு. யாரிடத்திலும் மனசு போச்சு, நூலை போலவும் உடம்பு ஆச்சு. பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. ஊரையெல்லாம் சுத்தி வந்த ஒத்த கிளியே, இப்போ ஓரிடத்தில் நின்றதென்ன சொல்லு கிளியே. சொந்த பந்தம் யாரும் இன்றி வந்த கிளியே, ஒரு சொந்தம் இப்போ வந்ததென்ன வாசல் வழியே. வேறு விட்ட ஆலங்கண்ணு வானந்தோட பாக்குது, வானந்தோடும் அசையில மெல்ல மெல்ல பூக்குது. பூ பூவா பூக்க வச்ச மாமா அவ யாரு, பாடுகிற பாடலுடன் தானே நீயும் கூறு. யாரிடத்திலும் மனசு போச்சு, நூலை போலவும் உடம்பு ஆச்சு. பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு.
யாரிடத்திலோ மனசு போச்சு, நூலை போலவோ உடம்பு ஆச்சு, வட்டமிட்டு சுத்து கண்ணு வீச்சு, வாய விட்டு போனதென்ன பேச்சு, பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. மக்களே எப்படி இருக்குங்க இந்த சாங்? செம்ம பியூட்டிஃபுல்லான சாங். நிறைய சந்தங்கள் எல்லாம் வருங்க, நிறைய மிஸ் பண்ணிட்டேன் நானு, சாரி. பட் ஆனா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வைபோட நம்ம தென் தமிழகத்துல டிராவல் பண்றதே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ இளையராஜா அவர்களோட மியூசிக்ல அரண்மனை கிளியில இருந்து வந்த சாங் கேட்டுக்கிட்டே வந்து நாம திருமங்கலம் ரீச் ஆயாச்சுங்க. திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணி நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்கிருந்து வந்து ஒரு half an hour to 45 minutes தான் நாம மதுரை பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வழியா டிராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆரப்பாளையம் போவாங்களா என்னன்னு தெரியாது. சோ சிட்டிக்குள்ள என்ன மாதிரி டிராபிக் இருக்கோ அதை பொறுத்து தான். அவுட்டர் ரிங் ரோட்ல வந்து 2-3 டோல்கேட்ஸ் வேற இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து நாம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகணும். ஸோ அதனாலதான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். திருமங்கலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா சிட்டி ரீஜன் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சிட்டிக்குள்ள போகும்போது நல்லா டிராபிக் இருக்கும். இப்ப மதுரை ரிங் ரோடு கட்டிட்டாங்க, எம்ஆர்ஆர்னு சொல்லுவாங்க. நம்ம ஓஎம் ரிங் ரோடு இருக்கும்ல, சோ அந்த மாதிரி அவுட்டர் மகாபலிபுரம் ரிங் ரோடுன்னு நினைக்கிறேன், ஓஎம்ஆர் ரோடு. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மதுரை சுத்தி வந்து மதுரை ரிங் ரோடு போட்டாங்க. தென் தமிழகத்துல இருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம், மதுரைக்கு தெற்கிருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம் வந்து எம்ஆர்ஆர் வழியா தான் வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போறாங்க. சோ நல்லா இருக்கும். ரூட் வந்து சூப்பரா இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் சுத்தி போற மாதிரி இருக்கு. பட் ஆனா சிட்டிக்குள்ள இருக்கிற டிராபிக்கையும் தவிர்க்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒண்ணு வேணும்னா ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணி தானே ஆகணும். சோ பரவாயில்ல, வாங்க கண்டினியூஸா டிராவல் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க.
மக்களே நாம மதுரை சிட்டிக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. மதுரை ரிங் ரோட்ல இருக்கிற HCL டெக் கம்பெனி ஆபீஸ் எல்லாம் தாண்டி நாம இப்போ மதுரைக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மதுரை தெப்பக்குளம் போர்டு எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, டூரிசம் போர்டு. இப்ப நாம வந்து வைகை ஆத்து பாலத்தை தாண்டிட்டு இருக்கோம். வைகை ஆத்து மேல மதுரை சிட்டிக்குள்ள நிறைய பாலங்கள் இருக்கும். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு பாலம் இருக்கும். இது வந்து மதுரை ரிங் ரோட்ல இருந்து நாம சிட்டிக்குள்ள மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில் இருக்கிற வைகை பாலங்க. வைகை பாலத்தையும் தாண்டி நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை டோல்கேட் இருந்துச்சு பாத்தீங்களா? இன்னுமே வந்து நாம ஒரு டோல்கேட் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டா பாருங்க, நான் சொல்ல வந்துருச்சு. சோ இந்த டோல்கேட் கிராஸ் பண்ணி நம்ம மதுரை சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணி நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும். நான் கூட நினைச்சேன் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு போகும்னு, பட் ஆனா போகலைங்க. நேரா வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு தான். சோ மக்களே கவனிச்சுக்குங்க, நீங்க தென்காசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் சைடு எல்லாம் இருந்து மதுரைக்குள்ள வரீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகும். ஆரப்பாளையத்துக்கு ஸ்ட்ரைட் பஸ் இருக்காது. மேபி நீங்க வழியில எங்காவது இறங்கிட்டு மாறுற மாதிரி இருக்கும். இல்ல மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா அங்க ஃப்ரண்ட்லயே வந்து டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். அந்த சிட்டி பஸ்ல ஏறினீங்கன்னா வந்து ஒரு 15-20 மினிட்ஸ்ல நீங்க ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். டிராபிக் நிறைய இல்லாட்டி பீக் ஹவர்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய டிராபிக் இருக்கும். அந்த சமயத்துல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரப்பாளையத்துக்கு டெய்லி காலையில இருந்து நைட் ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஷட்டில் பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த தாழ்தள பேருந்தெல்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து நிறைய ஓடும். நம்ம திருச்சி மதுரை மாதிரியே பாத்தீங்கன்னா, திருச்சி சென்னை மாதிரியே பாத்தீங்கன்னா மதுரையிலயும் வந்து நிறைய தாழ்தள பேருந்துகள் ஓடுது. கோயம்புத்தூர் சிட்டிலயும் பார்த்தோம், கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா நிறைய தாழ்தள பேருந்துகள், எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அவினாஷி ரோட்ல எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய தாழ்தள பேருந்துகள் ஆப்ரேட் பண்றாங்க. நம்ம மதுரையில இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டினா நிறைய மினி பஸ்ஸஸ் வேற ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம போற வழியிலேயே பாத்தீங்களா சைட்ல எவ்வளவு மினி பஸ்ஸஸ் நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. நிறைய பக்கத்துல குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிரைவேட் பஸ்ஸஸோ டவுன் பஸ்ஸஸோ இல்லாட்டி இந்த மினி பஸ்ஸஸ் தான். அது தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸும் நிறைய ஆப்ரேட் பண்ணுவாங்க. மற்ற சிட்டிஸ் மாதிரியே வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மதுரை சிட்டிக்குள்ள. ஆப்வியஸ்லி வந்து நம்ம மதுரை மாநகரம் வந்து தூங்கா நகரம் இல்ல, அதனால வந்து 24/7 எப்பவுமே பிஸியா இருக்கிற ஏரியா. கோவில் பக்கத்துல மட்டும் இல்ல, மொத்த சிட்டியுமே அப்படிதான். இப்ப வந்து நம்ம மதுரையில இருக்கிற சரவணா சில்க்ஸ் ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சரவணா சில்க்ஸ் பாத்தீங்களா, இப்போ மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஆல் த வே நாம டிநகர், சென்னை டிநகர் சரவணா சில்க்ஸ் தான் போற மாதிரி இருக்கும். இப்ப பார்த்தா சென்னைக்குள்ளேயே நிறைய பிரான்சஸும் ஆரம்பிச்சாச்சு. அது போக பாத்தீங்கன்னா மத்த சிட்டிஸ்லயும் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம வந்து மதுரை ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தாண்டிட்டு இருக்கோங்க. ரெண்டு பக்கத்துல தான் இருக்கும், மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டும் ஆம்னி பஸ் ஸ்டாண்டும். அதனால உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போற கவர்மெண்ட் பஸ்ஸஸும் சரி ஆம்னி பஸ்ஸஸும் சரி ஒரே இடத்துல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு மக்களே, வாங்க இறங்குவோம். மக்களே கரெக்டா 12:15 நாம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. இது கோயம்புத்தூர் போற பஸ்ஸுங்க. சூப்பரா நம்ம ராஜபாளையத்துல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவங்கலம் வழியா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. இதெல்லாம் வந்து சிட்டி பஸ்ஸஸ் நிக்கிற இடம். உள்ள போகணும் வெளியூர் போற பஸ்ஸஸ்க்கெல்லாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பத்தி தனி வீடியோ பண்ணியிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க, பஸ் vlogs பிளேலிஸ்ட்ல இருக்கும். சோ மக்களே, நம்ம ராஜபாளையத்திலிருந்து மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்த இந்த TNSTC பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.